கிருஷ்ணா என்ன பேசுறாரு, பேசுறா. மாமா சொல்லுங்க மாமா. என்னடா இது கன்றாவி? நீ குடிச்சிட்டு தெருவில் அலையறேன்னு பிரபா சொல்லிட்டு இருக்கான். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? மாமா என்ன மாமா சொல்றீங்க? பிரபா சொன்னானா? நான் குடிச்சனா? ஐயோ மாமா, அன்னைக்கு ஒரு நாள் ரோட்ல இருந்து என் பாட்டில் பிடிக்க எரிஞ்சிங்களே, அன்னைக்கு தான் மாமா நான் கடைசியா குடிச்சது. அதுக்கப்புறம் சத்தியமா இது வரைக்கும் அந்த கருப்பத்தை நான் தொடவே இல்லை மாமா. குடிச்சிருந்தா நான் இவ்வளவு தெளிவா பேசணும் மாமா. கண்ணா, நிஜமாதான் சொல்றியா? சத்தியமா மாமா. வேணா வேணா நீங்க வேணா அம்மாட்ட வேணா கேட்டு பாருங்க. அம்மா, நான் ஏதோ குடிச்சிட்டு பேசுறதா மாமா நினைக்கிறாரு, நீயே பேசுமா. அண்ணே, கண்ணன் குடிச்சானு யாருன்னு சொன்னா? அப்பல இருந்து வீட்டுல தானே இருக்கான். தோசை சுட்டு போட்டா இப்பதான் சாப்பிட்டு கை கழுவ போனா. அப்பதானே நீங்களும் போன் பண்ணீங்க. சத்தியமா குடிக்கலண்ணே. இல்ல பிரபா சொன்னா. பிரபா சொன்னானா? குடு குடு. மாமா, என்னது பிரபா சொன்னானா? உங்களுக்கு தான் பிரபாவை பத்தி நல்லாவே தெரியுமே மாமா. அவனுக்கு சாதாரணமாவே என்ன பிடிக்காது. என்ன கோவத்துல சொன்னானு தெரியல மாமா. தெரியாம ஏதாவது சொல்லியிருப்பான் மாமா. அவனை மன்னிச்சு விட்டுருக்க. திட்டக்கிட்ட செய்யாதீங்க. கண்ணா, நான் ஒன்னும் அதை நம்பலடா. பூமிக்காக உனக்கு பொண்ணு கேட்டிருக்கோம். அந்த நிலைமையில அந்த கன்றாவே நீ மறுபடியும் தொட்டுட்டியோன்னு கொஞ்சம் பயந்த, அவ்வளவுதான். நான் எப்படி மாமா அதை தொடுவேன்? நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கு வாக்கு கொடுத்தேன்ல. ஒருவேளை பூமிக்காவை எனக்கு பொண்ணு கேட்டதுல பிரபாவுக்கு கோவமோ என்னவோ? அப்படிலாம் இல்லை கண்ணா. யாருக்குமே இது பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன் மாமா. நானும் இதை வேண்டாம் தானே சொல்றேன். அந்த வீட்டுல யாருக்குமே பிடிக்காத காரியத்தை நீங்க எதுக்கு மாமா செய்யணும்? பரவாயில்ல, இப்ப கூட ஒண்ணு இல்ல. நீங்க வேணா பொண்ணு வேணா சொல்லி அந்த ராஜாராமன் கிட்ட சொல்லிடுங்க. லூசு மாதிரி உளறிட்டு இருக்காத. இதை பத்தி அப்புறமா பேசுவோம். முதல்ல நீ நிம்மதியா படு, தூங்கு. சரிங்க மாமா, சரிங்க மாமா. அப்பா, கண்ணம் போய் வாய மூடு. ஒருத்த குடிச்சிருக்கானா இல்ல குடிக்கலையான்னு அவன் பேச்ச வச்சா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அவன் தெளிவா தானடா பேசிக்கிட்டு இருக்கான். நீ சொல்ற மாதிரி அவன் போதையில இருந்தா அவனால இவ்வளவு தெளிவா பேச முடியுமா? அப்பா, நான் சத்தியமா பார்த்தேன். வாய மூடுன்னு. உனக்கு பிடிக்கலன்னா எது வேணாலும் பேசுவியா? அப்பா, இதோ பையன் இன்னைக்கு சாயந்தரம் தான். போதும் போதும். இதுக்கு மேல நீ கண்ணனை பத்தி எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அது மட்டும் இல்ல, ஈசிஆர்ல பனையூர் பக்கத்துல ஒரு 10 கிரவுண்ட் இருக்குல்ல, நான் அதை கண்ணன் பேருக்கு எழுதி வைக்க போறேன். என்ன மன்னிச்சுக்கவுமா. எல்லா விஷயத்திலையும் உன்னை கன்சல்ட் பண்ணி தான் நான் முடிவெடுப்பேன். ஆனா இந்த விஷயத்துல மட்டும் நான் உன்னை கேட்காம முடிவெடுத்துட்டேன். கண்ணனுக்கு கொடுக்கறத நான் வேண்டாம் நான் சொல்ல போறேன். இல்லங்க, நீங்க தாராளமா கொடுங்க. கண்ணனுக்கு அவங்க பொண்ணு தர மாட்டேன்னு சொல்றதுக்கு காரணம் அவன் ஏழைன்றதுதான். இதை எழுதி வச்சுட்டா அவன் கோடீஸ்வரன் தானே.
இவன் செஞ்ச தப்புக்கு அதை பிராயச்சித்தமா வச்சுக்கும். என்ன நட்ராஜ் சொத்து எழுதி வைக்க போறேன்னு சொல்றாரு? அப்பா எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதை நாங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டோம். எந்த பிரச்சனையும் இல்லாம கண்ணனோட கல்யாணம் நடக்கணும். அதுக்கு ஆரம்ப கட்டம் தான் இது. இந்த கல்யாணம் நடக்கிறத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்பா அட என்னங்க சாப்பிடாம எந்திரிச்சிட்டீங்க? எனக்கு பசிக்கிறோமா, நான் அப்புறமா சாப்பிடுறேன். என்னங்க சாப்பிடாம? என்னடா இது? அம்மா என்னத்துமா கொடுத்து தொலைச்சா? நான் ஸ்டாப்பா வாமிட்டு வந்துட்டே இருக்கு. பாடியே பயங்கர டயர்ட் ஆயிடுச்சுமா. டேய், நான் மட்டும் உன்னை வாந்தி எடுக்க வச்சு தலையில எலும்புச்சம்பழம் தேய்ச்சி குளிக்க வைக்கலனா இப்ப கிருஷ்ணன் கிட்ட இவ்வளவு தெளிவா பேசியிருப்பியா? Point. உள்ள போன சாராயம் எல்லாம் முழுசா வெளியில வர மம்மி, வேண்டாம். நீ அவமானப்படுத்ததே வேலையா வச்சிருக்க. அதுக்கு பேரு சாராயம் இல்ல, பிராந்தி. எத்தனை தடவை குடிக்கும் போது நீ பாத்திருக்க? எங்க சொல்லு, பிராந்தி. ஆமாண்டா, இன்னும் அந்த கருமத்தை வேற என் வாயால சொல்றேன். குடலை தவிர மிதி எல்லாமே வெளியே வந்துச்சுமா. முடியல. சும்மாவா? குடிச்சல்ல, அவஸ்தைப்படு. ஒரு சொத்துக்காக ஒரு மனுஷன் எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு. டேய், சொத்து சும்மா வராதுடா, பாடுபட்டு தான் ஆகணும். நல்ல வேளை அந்த முட்டைக்கண்ணன் பிரபா பாத்துட்டு போனத சுப்பு எனக்கு போன் பண்ணி சொன்னான். அவன் மட்டும் சொல்லலன்னா இந்நேரம் உன் கதி அதோ கதிதான். நாசமா போனவனே, இனிமே நீ குடிக்கணும்னா உங்க அப்பா தூங்குனதுக்கு அப்புறம் ரூம்ல வச்சு குடிச்சு தொலை. இந்த மாதிரி பண்ணி நீயும் உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. என்னவா நீ அப்பா இந்தாங்க, நீங்க கேட்ட பத்திரம் எல்லாம் இதுல இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட் இருக்கும் பாரு. எடுக்கிறேங்க. இதுவா பாருங்க. அப்பா இதா. இந்த ஈஸி பண்ணிருந்தீங்களே, அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணுமாப்பா? தான பத்திரம் தான் எழுத போறோம். எந்த வில்லங்கமும் வராது. இருந்தாலும் கொடு. இந்தாங்கப்பா. அப்புறம் என்னோட ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் எங்க? ஐடி ப்ரூஃப் எல்லாம் இதுக்குள்ள இருக்குங்க. அப்புறம் பேன் கார்டுங்க வண்டியில இருக்கு. சரி, இந்த ஃபைலையும் எடுத்துட்டு கொடு, போங்க. கொடு. அந்த பிளான் தேவைப்பட்டதுன்னா அப்ரூவல், அப்புறம் அந்த 4 லேண்டோட டாக்குமெண்ட், அது வேணுமா? குட்ரா ஒரு சேஃபுக்கு இருக்கட்டும். சரி, ஈசிஆர் பக்கத்துல பனையூர்ல இருக்கிற ஒரு 10 கிரவுண்ட கண்ணன் பேருக்கு எழுத போறேன். உங்க 3 பேருக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? இல்லப்பா. உமா, உனக்கு? என்னங்க இது? நான் என்னைக்கு நீங்க எடுத்த முடிவுக்கு எதிரா நின்னு இருக்கேன்? சரி, அப்போ நான் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். வரேன் உமா. சரிங்க. நில்லுங்க மாமா. இவர் பாட்டுக்கு இப்படியே எழுதி கொடுத்துட்டு இருப்பாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அத்தை? இத யாரும் கேட்க மாட்டீங்களா? அவதிகா, என்ன இது? என்னன்னு கேட்டா ஆட்சேபனை இருக்கான்னு உங்க ஒவ்வொருத்தரையும் கேக்குறாரு. நான் இந்த வீட்டு மருமக, எனக்கு இங்க பேசுறதுக்கு உரிமை இருக்கு. யார் வீட்டு சொத்தை எடுத்து யாருக்கு கொடுக்கறது? அவர் இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுப்பாரு. இத நீங்க யாரும் கேட்க மாட்டீங்களா? என் இஷ்டத்துக்கு நான் எந்த முடிவையும் எடுக்கல. நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லாமலும் செய்யல. எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு தான் இதை நான் செய்யறேன். கேட்டுட்டு செஞ்சா எல்லாம் சரியா போயிடுமா? யாருக்கு தரது, எவ்வளவு தரதுன்னு ஒரு வரமா இங்க இல்ல. பார், இது நான் உழைச்சு சம்பாதிச்ச என்னோட சொத்து. இத நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இத யாருக்கும் கேட்கறதுக்கு உரிமை இல்ல. பெத்த பிள்ளைகளுக்கே ரைட்ஸ் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் மத்தவங்களுக்கு அப்புறம் எது ரைட்ஸ்? நீ இத புரிஞ்சுக்க. காரண காரியம் இல்லாம நான் எதையுமே செய்ய மாட்டேன். இத நம்ம குடும்ப நன்மைக்காகத்தான் நான் செய்யறேன். இத பத்தி இனிமே யாரும் எதுவும் பேசக்கூடாது. அவந்திகா, விட்டுடு. அவர் ஒரு விஷயம் பண்ணா அதுல நிறைய அர்த்தம் இருக்கும். நீயே கேள்வி கேக்குற. நீங்க பாருங்க, அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க கிளம்புங்க. நான் போயிட்டு வரேன் உமா. சரிங்க. அம்மா, இது ஏதோ தப்பா இருக்குமா? அப்பாக்கு நான் எவ்வளவு சொன்னாலும் புரியல.
அம்மா அந்த கண்ணை இன்னும் திருந்தலம்மா. அதை எடுத்து சொன்னாலும் அப்பா நம்பவே மாட்டேங்கிறாரு. பிரபா நிறுத்துடா. அப்பாவை விட நீ புத்திசாலியா? எதுவும் தெரியாம அவர் பண்ண மாட்டாரு. நீ பேசாம இரு. அம்மா இல்ல. அத்தை, ம். அவன் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? கண்ணு ஒரு குடிகார பொறுக்கி. அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறதே பெரிய விஷயம். இதுல 20 கோடி ரூபாய் சொத்தை வேற கொடுக்கறாரு. இத நீங்களாவது கேட்க மாட்டீங்களா? இல்லம்மா, நான் கேட்க மாட்டேன். ஏன்னா முக்கியமா 2 விஷயம் இருக்கு. இன்னைக்கு இத்தனை சொத்து பத்து வசதி வாய்ப்போட இருக்கும்னா அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு உங்க மாமாவோட கடுமையான உழைப்பு, இன்னொன்னு ஈஸ்வரி செஞ்ச உதவி. கையில காசு இல்லாம நின்னப்போ அவ கழட்டி கொடுத்த நகையில தான் நாங்க முதல் லாரிய வாங்கணும். அந்த லாரியில சம்பாதிச்சதை வச்சுதான் உங்க மாமா இவ்ளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு. அவளோட குடும்பத்துக்கு எவ்வளவு செஞ்சாலும் தப்பே இல்ல. அது எல்லாத்தையும் நட்ராஜ் சொல்லிருக்கான். அதான் அந்த நகையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டீங்கல்ல. அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுல இருந்து எல்லா உதவியும் பண்ணிருக்கீங்கல்ல. அதெல்லாம் பத்தாதா? பத்தாதுமா. எவ்வளவு திருப்பி செஞ்சாலும் சரியான நேரத்துல எந்த உத்தரவாதமும் இல்லாம மொத்த நகையை ஈஸ்வரி கழட்டி கொடுத்தாலே அந்த உதவிய ஒரு நாளும் திருப்பி செய்ய முடியாது. அத்தை, நீங்களாம் ஏன் தான் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. இப்படி இருக்கிறதுனாலதாம்மா நாங்க இவ்ளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கோம். இது உனக்கு புரியாட்டியும் பரவாயில்ல, ஏத்துக்கோ, அது போதும். நிலத்தை தூக்கி அவன் கையில குடுக்கலன்னு மாமா போயாச்சு. நீங்க சிரிச்சுக்கிட்டே வழி அமுச்சு வச்சாச்சு. இதுல நான் என்ன பண்ண முடியும்? ஏதோ பண்ணுங்க. அத்தை, மாமா இப்படி பண்றதுல உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையா? வருத்தம் இருக்கு. எந்த முடிவு எடுத்தாலும் என்கிட்ட கலந்து பேசிட்டு தான் அவர் செய்வாரு. ஆனா இந்த விஷயத்துல அவர் என்கிட்ட பேசவே இல்ல. அதான் கொஞ்சம் வருத்தம். அப்ப நீங்க இந்த மாமா கிட்டே கேட்டிருக்கலாம்ல. ஆஹா, அவரே சொல்லாம இருக்கும்போது அதை கேக்குறது தப்பு. என்ன அறியாம நான் கேட்டுருவணும்னு பயந்துதான் ராத்திரி அவர் தூங்கினதுக்கு அப்புறம் நான் ரூமுக்கு போனேன். அத்தை, எப்படி இப்படி புரிஞ்சு நடந்துக்கிறீங்க? இப்படி ஒரு சூழ்நிலை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்ததே இல்லையா? வந்திருக்கு, ஒரே ஒரு தடவை, உங்க கல்யாண நேரத்துல. அதுக்கப்புறம் வராதுன்னு நினைச்சேன், ஆனா இப்ப வந்துருச்சு. ஆனா இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். மா, எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா. வரடா. இந்த ஆபீஸ் தாண்டி. இந்தாங்க. சரிம்மா. வாடி, வாங்கடி போலாம். பரவாயில்லடி, டிராபிக்ல நிக்காம வந்துட்டோம். எங்கேயாச்சும் ஒழுங்கா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். ஆமா, இன்டர்ன்ஷிப் லெட்டர் யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. ஆமா, இந்த லெட்டர் யார்கிட்ட கொடுக்கணும்? மேனேஜரை பார்த்து லெட்டர் கொடுங்க. நமக்கு 1 மாசம் இன்டர்ன்ஷிப் தருவாங்கன்னு HOD சொல்லிருக்காரு. அந்த அமௌண்ட் லிஸ்ட் பண்ணிடுங்க. குட் மார்னிங் சார். எஸ், நாங்க BBA ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ், இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்கோம். ஓகே, இந்தாங்க சார் லெட்டர். MD பார்க்கணுமா? ஆமா. சரி, வாங்க. இங்க வெயிட் பண்ணுங்க, நான் MD கிட்ட சொல்லிட்டு வரேன். சரி வாங்க. உட்காருடி. எனக்கு பதில் சொல்லுடா. நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? சொல்லுடா. உன்னை கேக்குறேன், பதில் சொல்லுடா. விடு பூமிகா. என்ன லவ் பண்ண? விட மாட்டியா இல்லையா? உன்னை சும்மா விட மாட்டேன். சொல்லு புரியல. எல்லாரும் பாக்குறாங்க, விடு. சொல்லுடா. விடு பூமிகா. எனக்கு ஒரு பதில் சொல்லு. விடு. என்ன லவ் பண்ண? சொல்லு.
என்னாச்சு பூமிகா? ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? என்ன இருக்கட்டும், கையெடு முதல்ல. இவன் என்ன காதலிச்சு ஏமாத்திட்டான். துரோகம் பண்ணிட்டான். சொன்ன கேளு பூமிகா, விட்டுடு. இப்ப விட போறியா இல்லையா? பூமிகா சொல்றல, விடு பூமிகா. பூமிகா நான் சொல்றதை கேளு. என்ன சொல்றீங்க? விடு பூமிகா. என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? என்ன பூமிகா, இனிமே உங்க பிரச்சனை தீரல? செத்து போறேன் சார். இவன் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அதான் நான் இவர்கிட்ட அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நீங்க எமோஷனல் ஆகுறீங்க? என்னப்பா இது? நீங்க 2 பேரும் 4 வருஷமா லவ் பண்ணது இந்த ஆபீஸ்க்கு மட்டும் இல்ல, இந்த ஊர் உலகம் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப திடீர்னு வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னும் என் மனசுல பூமிகா தான் சார் இருக்கா. எங்க அப்பா அம்மா தொல்லை தாங்க முடியல சார். அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலன்னா தற்கொலை பண்ணிப்பேன்னு மிரட்டுறாங்க சார். மிரட்டினா நீங்க காதலிச்ச பொண்ணை கை விட்டுருவீங்களா? இதான் நீங்க காதலுக்கு தர மரியாதையா? காதல்னா உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போச்சுல? ஆசைப்பட்ட பொண்ணு கூட வாழணும், உயிரை கொடுத்தாவது கட்டிக்கணும், அதுக்கு பேர் தான் காதல். இப்படி உங்களை மாதிரி விட்டுட்டு போறது, அதுக்கு பேரே வேற. ஊருக்கு தான் போல. யோசிக்கிறதா இருந்தா காதலிக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இதெல்லாம் சரி வராதுன்னு அப்பவே சொல்லிருக்கலாம்ல. இப்படி லவ் பண்ணிட்டு கோழத்தனமா விட்டுட்டு போறதுக்கு எதுக்குடா லவ் பண்றீங்க? சாரி சார், எனக்கு வேற வழி தெரியல சார். சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? லவ் பண்ண பொண்ணுக்கு நேர்மையா இல்லாதவன் ஆம்பளையே இல்ல. உன் அப்பா அம்மா மிரட்டுறாங்க, அவ்வளவுதானே? இன்னும் சாகல. ஆனா இவ சாவோட எல்லா வரைக்கும் போயிட்டு வந்திருக்காடா. இன்னமும் நீ இல்லனா வாழ்க்கையே இல்லன்னு சொல்றா. டேய், தேடி பிடிச்சாலும் இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற பொண்ணு உனக்கு கிடைப்பாளாடா? இப்படிப்பட்ட பொண்ணை கட்டிக்கிட்டா வாழ்நாள் முழுக்க உன்னை நல்லபடியா பாத்துப்பா. ஒரு பொண்ணை சாக விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட நீ நிம்மதியா வாழ்ந்துருவியா? இப்ப நான் என்ன சார் பண்றது? உன் அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இல்ல, அவ்வளவுதானே? சரி, நான் வந்து பேசுறேன். அப்படியே அவங்க சம்மதிக்கலனாலும் நானே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். போதுமா? அப்பா அம்மா உங்களை வெறுத்தா அப்புறமா வந்து சேர்ந்துப்பாங்க, செத்தெல்லாம் போக மாட்டாங்க. இத பார், உனக்கு தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் விட்டு உங்க அப்பா அம்மா போக மாட்டாங்க. கவலைப்படாத. அவங்களுக்கு உன்னை விட்டு அடுத்த மகன் இருக்கான். ஆனா இந்த பொண்ணுக்கு நீ மட்டும்தான்டா இருக்க. அதை முதல்ல புரிஞ்சுக்க. ஒரு பொண்ணை கைவிட்டா எவ்வளவு வேதனை, அது எவ்வளவு நரகம்னு எனக்கும் தெரியும். காதல் ரொம்ப புனிதமானது, அதை அசிங்கப்படுத்துறாத. அதை விட கேவலமான விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. சரி, இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க நான் இருக்கேன். எல்லாரும் அவங்க சீட்டுக்கு போங்க சார். சீக்கிரம் எல்லாம் போங்க, போய் வேலையை பாருங்க. எல்லாம் போய் வேலையை பாருங்க. போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. பூமிகா, என்ன பூமிகா அது? நீங்க சூசைட்க்கு அட்டம் பண்ணப்போ நான் ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தேன். உங்க அப்பா அம்மாலாம் அன்னைக்கு அவ்வளவு அழுதுட்டு இருந்தாங்க. நான் தான் உங்க லவ் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல சார், அவன் என்ன விட்டுட்டு போயிடுவேன்னு ஃபோன் பண்ணா சார். என்னால தாங்க முடியல சார். தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்க வாழ்க்கைக்கு நான் கேரண்டி. இந்த பூமிகா மட்டும் இல்ல, எல்லா பூமிகாவுமே நல்லா இருக்கும். அதுக்கு உங்ககிட்ட சொல்ல முடியாத காரணம் ஒண்ணு என்கிட்ட இருக்கு. மனசார லவ் பண்ண ஒருத்தர் விட்டுட்டு போனா அது எவ்வளவு வேதனையா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க யாரோ எவரோ எனக்கு தெரியாது. ஆனா உங்க பேர் பூமிகாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் இவ்வளவு பாடுபடுறேன்.